வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண காய் தான் முள்ளங்கி. ஆனா இந்த சாதாரண முள்ளங்கிக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய ரகசியங்கள் ஏராளம். முள்ளங்கி உடலுக்கு ரொம்பவுமே நல்லது. இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனா முள்ளங்கிய சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது சில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது என்னென்ன பிரச்சனை, எதுக்காக அது பிரச்சனை ஏற்படுது, எந்த உணவை முள்ளங்கி கூட சேர்த்து எடுக்கக்கூடாது, எதற்காக எடுக்கக்கூடாது, அப்படி ஒன்றாக எடுத்தால் என்ன விளைவுகள் வரும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு தெரிய வரையும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைதான். வீடியோவா முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க. முள்ளங்கிங்கிறது அது ஒரு வேர் காய்கறி. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு காய்கறி. இந்தியாவில் வெள்ளை முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி என பல வகைகள் இருக்குது. நம்ம நிறைய பேர் வெள்ளை முள்ளங்கியை தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். முள்ளங்கியில் விட்டமின் சி, போலேட், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்குது. 100 கிராம் முள்ளங்கில வெறும் 16 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவர்கள் தாராளமாக உங்களுடைய டயட்ல முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இதனால உடல் எடை குறைக்கப்படும். அடுத்து முள்ளங்கி சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்து முள்ளங்கி செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த காயா இருக்கு. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுதுங்க. கல்லீரல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது முள்ளங்கி. உடலை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு கல்லீரல் அப்படிங்கிற அந்த உறுப்பு நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். அதை பாதுகாக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கில விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கிறதுக்கு முள்ளங்கி ஒரு சிறந்த காயா இருக்குது. அடுத்து நான்காவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. ஏன்னா முள்ளங்கி ஒரு குறைந்த கலோரி கொண்ட ஒரு உணவு. அதிக நிறைவு இருக்கும். அதாவது இது அடுத்து பசியை ஏற்படுத்தாது. ஒரு சாப்பிட்ட ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவர்கள் அவர்களுடைய டயட்ல முள்ளங்கி எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்த ஐந்தாவது நன்மை, சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. ஏன்னா முள்ளங்கில அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கு. சருமத்தை பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கும் முள்ளங்கி பயன்படுது. அடுத்த ஆறாவது நன்மை, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கில பொட்டாசியம் நிறைய இருக்குது. அதனால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஏழாவது ஒரு நன்மை என்னன்னா, சிறுநீரகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. இது ஒரு டயூரிட்டிக் தன்மை கொண்டது. அடுத்து எட்டாவது நன்மை, உடல் சூட்டை குறைக்கும் தன்மை கொண்டது முள்ளங்கி. கோடை காலத்துல இது ஒரு சிறந்த காயா இருக்குது. இதை உடல் சூடு காரணமாக பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதை தணிக்கிறதுக்கு முள்ளங்கி ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து ஒன்பதாவது நன்மை என்ன, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு முள்ளங்கி பயன்படுது. முள்ளங்கி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக முள்ளங்கியை பயன்படுத்தலாம். இதனால அவங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வரும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முள்ளங்கி ஒரு சிறந்த உணவா இருக்கு. ஏன்னா அதுல பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இதயம் பாதுகாக்கப்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முள்ளங்கியை எந்த உணவோடு எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், தீங்குகளை ஏற்படுத்தும், ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய அந்த தவறான சேர்க்கை என்னன்னா, முள்ளங்கி பிளஸ் பால் தாங்க. முள்ளங்கி சாப்பிட்ட உடனே பால் குடிக்க கூடாது இப்படின்னு பலரும் சொல்லுவார்கள். ஆனா நம்ம அதை கேட்கறதே இல்லை. முக்கியமா பழைய ஆயுர்வேதா கருத்துப்படி முள்ளங்கி பாலும் சேர்க்கவே கூடாது. ஏன்னா உடல்ல ஜீரணத்தோடைய வேகம் மாறுபடும். ஏன்னா இது முள்ளங்கிங்கிறது ஒரு வேகமாக செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவு. பால்ங்கிறது செரிமானம் லேட்டாக தான் ஆகும். ரெண்டுமே நம்ம உடல்ல ஒரே நேரத்தில் எடுக்கும்போது இது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால வயிற்றுல உப்பசம், வாய்வு தொல்லை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால முள்ளங்கி பாலை சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப
அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு காய் என்னன்னா முள்ளங்கி பிளஸ் பாவற்காய் தாங்க. பாவற்காய், முள்ளங்கி 2மே மருத்துவ குணங்கள் அதிகமா கொண்ட ஒரு உணவு. ஆனா சில பாரம்பரிய மருத்துவ முறையில இந்த 2 உணவுகளையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 2மே வந்து அதிக கசப்பு மற்றும் சக்தி வாய்ந்த தாவர வேதிப்பொருட்கள கொண்டிருக்குது. ஸோ அதனால 2யும் ஒரே நேரத்துல எடுக்கும்போது வயிற்றுல எரிச்சல், செரிமானம் ஏற்படுறதுல சிரமம், வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா இந்த சேர்க்கை எல்லாருக்குமே பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. அதனால வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ அதனால இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முள்ளங்கி பிளஸ் வெள்ளரிக்காய் தாங்க. ஸோ முள்ளங்கியும் வெள்ளரிக்காயும் ஏன் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னா, வெள்ளரிக்கால வந்து அஸ்கார்பினஸ் என்ற என்சைம்ஸ் வந்து இருக்குதுங்க. இந்த என்சைம் விட்டமின் சியை உடைக்கக்கூடும். அதனால முள்ளங்கியில இருக்கக்கூடிய விட்டமின் சியை வந்து இது குறைச்சிரும். ஸோ அதனால இது 2யும் சேர்த்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து தீங்க விளைவிக்காது. ஆனா அந்த முள்ளங்கியில இருக்கக்கூடிய சத்த வந்து உடலுக்கு சேர விடாம பண்ணிரும். அதனால வெள்ளரிக்காய் பிளஸ் முள்ளங்கிய சேர்த்து எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா முள்ளங்கி பிளஸ் ஆரஞ்சு தாங்க. முள்ளங்கி ஆரஞ்சை பத்தி நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ 2யும் ஏன் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னா, உடல்ல ஆல்ரெடி அலர்ஜி இருக்க பீப்புள்ஸ் இதை வந்து எடுக்கக்கூடாது. ஆனா எல்லாருக்குமே இது பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னா எல்லாருக்கும்லாம் ஏற்படுத்தாது. ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு ஏற்படுத்தாது. ஆரஞ்சுல வந்து விட்டமின் சி அதிகமா இருக்குது, முள்ளங்கிலையும் விட்டமின் சி அதிகமா இருக்கு. ஸோ 2யுமே சேர்த்து சாப்பிடும்போது என்னன்னா பாதிப்புகள் ஏற்படும். அதிக அளவுல அமிலத்தன்மை காரணத்தினால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால 2யும் தனித்தனியா சாப்பிடுறது சிறந்தது. இது வயிற்றுல எரிச்சல், ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தனித்தனியா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. தனித்தனியானா முள்ளங்கி சார்ந்த உணவுகள் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம ஆரஞ்சு பழத்த சாப்பிடுறது நல்லது. இல்லன்னா ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு முள்ளங்கிய சாப்பிடுறது நல்லது. 2யும் உடனே சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப முள்ளங்கிய சாப்பிடுறதற்கான சரியான முறைய பார்த்தரலாம். முள்ளங்கிய வந்து எப்படி சாப்பிடலாம்னா, சாம்பார், கூட்டு, பொரியல், சூப்பு, பரோட்டா, ஜூஸ் இந்த மாதிரி நம்ம அளவா எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். முள்ளங்கிய யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, அடிக்கடி வயிறு உப்பசம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே முள்ளங்கியை தவிர்க்கிறது ரொம்பவே அப்படி நீங்க எடுக்கணும்னு நினைச்சா உங்களுடைய மருத்துவர்கிட்ட உங்க உடலை காமிச்சு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, முள்ளங்கிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காய்கறி. ஸோ அதை நீங்க தனியா சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுவும் மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான். ஆனா நம்ம இப்ப பார்த்து இந்த 4 உணவு சேர்க்கையை தவிர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.